ஹாய் ஹலோ வணக்கம். ஐஆர்சிடிசி வழியாக ஆர்ஏசி டிக்கெட்களை ரத்து செய்தால் ரூபாய் 60 மட்டுமே ரயில்வே வசூலிக்கும். ஐஆர்சிடிசி இணையதளத்தில் முன்பதிவு செய்யப்படும் ஆர்ஏசி டிக்கெட்டுகளை ரத்து செய்வதற்கு குறைந்த கட்டணத்தை வசூலிக்க ரயில்வே முடிவு செய்திருப்பதால் பயணிகளுக்கு இப்போது பெரிய நிம்மதி கிடைக்கும். ரயில்வே வசதி கட்டணம் என்ற பெயரில் பெரும் தொகையை வசூலிக்காது. ஆனால் ஒரு பயணிக்கு ரூபாய் 60 என்ற சிறிய தொகையை வசூலிக்கும். கிருதியின் சமூக மற்றும் தகவல் அறியும் உரிமை ஆர்வலர் சுனில்குமார் கண்டேல்வால் அளித்த புகாரின் பேரில் பயணிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. டிக்கெட் ரத்து செய்ய கோரி ஐஆர்சிடிசி தன்னிச்சையான கட்டணம் வசூலித்தது குறித்து ஏப்ரல் 12ஆம் தேதி ரயில்வே நிர்வாகத்திற்கு கண்டேல்வால் கடிதம் எழுதியிருந்தால் அந்த கடிதத்தில் ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யப்பட்ட காத்திருப்பு டிக்கெட்கள் உறுதி செய்யப்படாவிட்டால் அந்த டிக்கெட்டுகளை ரயில்வே ரத்து செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கூடுதலாக கட்டணத்தின் குறிப்பிடத்தக்க வசதி சேவை கட்டணமாக கழிக்கப்படுகிறது. உதாரணமாக 190 ரூபாய்க்கு காத்திருப்பு டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டு உறுதி செய்யப்படாவிட்டால் ரயில்வே 95 ரூபாயை மட்டுமே திருப்பி தரும் என்றும் கூறப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் ஐஆர்சிடிசி குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. டிக்கெட் முன்பதிவு மற்றும் பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பான கொள்கை முடிவுகள் மற்றும் விதிமுறைகள் இந்திய ரயில்வேயின் உட்பட்டவை என்று ஐஆர்சிடிசியின் நிர்வாக இயக்குனர் ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று கண்டேல்வாலுக்கு தெரிவித்திருந்தார். ஐஆர்சிடிசி ரயில்வேயில் நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்திய ரயில்வே விதிகளின்படி முழுமையாக காத்திருப்பு பட்டியலில் ஆர்ஏசி டிக்கெட் கிளார்கேஜ் கட்டணமாக இருந்தால் ஒரு பயணிக்கு 60 ரூபாய் ரத்து கட்டணம் விதிக்கப்படும் என அவர் மேலும் கூறினார். ஐஆர்சிடிசியின் எம்டியும் இந்த விஷயத்தை ரயில்வே நிர்வாகத்தின் முன் கொண்டு வந்ததற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த விஷயத்தை அறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த ரயில்வே நிர்வாகத்திற்கு கண்டேல்வால் நன்றி தெரிவித்துள்ளார்.